Hello friends, welcome to my channel இயற்கை இன்ஃபோகாட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் PowerBIயில் வாட்டர்ஃபால் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர்ஃபால் சார்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர்ஃபால் சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, a waterfall chart shows a running total as values are added or subtracted. ஸோ added அப்படின்னா நமக்கு என்ன நம்ம வச்சுக்கலாம், அதாவது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ டெபாசிட் பண்ணுறது வந்து என்ன வரும், நம்மளுக்கு ஆடட் அமௌண்ட். இதெல்லாம் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ராக்டட் அமௌண்ட். ஸோ அது மாதிரி ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷனல் டேட்டா தான். ஓகே, ஸோ ட்ரான்சாக்ஷனல் டேட்டாவில் பார்த்திங்கன்னா 4.8K வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு, நம்மளுக்கு 2.3K வந்து என்ன இருக்குது நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி ட்ரான்சாக்ஷனல் டேட்டா நம்மளால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த இனிஷியல் வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நெட் இன்கம் இஸ் அஃபெக்டட் பை சீரியஸ் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா, அந்த இப்போ ஒரு சேலரி கிரெடிட் ஆகுதுன்னு வச்சிங்களா, அது ஒரு இன்கம் நம்மளுக்கு. ஸோ அதில் நம்ம எப்படி என்னென்ன செலவுலாம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ட்ரான்சாக்ஷனல் டேட்டாவில் அதில் பாசிட்டிவில் நம்மளுக்கு நெகட்டிவில் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதை சொல்கிறாங்க, the columns are color coded so you can quickly tell positive for a negative numbers. ஸோ உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும் இந்த சார்ட்டை பார்த்துமே எதெல்லாம் வந்து எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு, அதெல்லாம் டெபிட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு லெஜெண்டாகவே கிடச்சிரும். ஸோ உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த வாட்டர்ஃபால் சார்ட்டை PowerBIயில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், PowerBIயில் வாட்டர்ஃபால் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், வாட்டர்ஃபால் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர்ஃபால் சார்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேன்வாஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இதில் நான் கேட்டகரியில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மந்த் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் சேல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சேல்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சார்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த் வைஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் இந்த பர்டிகுலர் சார்ட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பேஸ் ஆன் சேல்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மந்த்துக்கு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம சார்ட்டிங் என்ன பண்ணுவோம், இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு ஷார்ட் ஆக்சிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் மந்த் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. மந்த் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மந்த்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த சார்ட் வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கும், அந்த வேல்யூஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு அழகான வாட்டர்ஃபால் சார்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ இது பேசிக்கலி பார்த்திங்க அப்படின்னா இது என்னென்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் டேட்டா. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கூகுள் பே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், மந்த் சீரீஸ் வைஸாக உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர்ஃபால் சார்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போயிடுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போயிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லாமே சைஸ் அண்ட் ஸ்டைல், அதுக்கப்புறம் டைட்டில். ஓகேங்களா. டைட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த டைட்டில் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்திங்க அப்படின்னா லேஅவுட்டு, இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் சார்ட்ஸில் எல்லாமே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதில் செக் பண்ணிக்கங்க, எல்லாமே சேம் தான். லெஜெண்ட் இருக்குது. ஓகேங்களா. லெஜெண்ட் டைட்டில் எல்லாமே இருக்குது. கிரிட் லைன்ஸ் சேம் தான். ஸோ இதில் காலம்ஸ் அப்படின்னு இருக்குது. காலம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்ன வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக கலர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், கலர் நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுறோம் லெஜெண்ட் அங்கே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். எப்பயுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் தான் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த டோட்டலுக்கு வேணால் நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி ஒரு க்ரே கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் அப்படின்றதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நீங்கள் வேறு ஏதாவது கலர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மற்றபடிக்கு ஸ்பேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேசிங் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இந்த சார்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கம்மியான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. கம்மியான மந்த்ஸ் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள், அதாவது ஒரு 100 ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் இருக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த பாரோட சைஸை வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைஸ்லேயே இருந்தது அப்படின்னா என்னவோ ஒரு கிளட்டடாக இருக்கும். நீங்கள் அதோட சைஸ் வந்து சின்னது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்மளுக்கு ஸ்பேசிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில். அடுத்து டேட்டா லேபிள்ஸ். ஆஸ் யூஷுவல் டேட்டா டேபிள்ஸ் வந்து டேட்டா லேபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதே தான். ஓரியன்டேஷன், டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன், டேட்டா லேபிளோட பொசிஷன் எப்படி வேணுமா நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வேல்யூஸ் வந்து நம்ம என்னென்னா அதோட சைஸ் எவ்வளோ வேணுமா நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கலர்ஸ். ஓகே, ஸோ அதோட கலர் என்ன வேணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்பிளே யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேல இருக்குது 4.8K அப்படின்ட்டு. டிஸ்பிளே யூனிட்ஸ் நன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் மில்லியன்ஸ், தௌசண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
ஸோ அதிகமான வேல்யூஸ் வந்து நீங்கள் ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு மில்லியன்ஸில் கொடுத்துக்கலாம் இல்லை தௌசண்ட்ஸில் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மல் சின்ன நம்பர் அப்படின்னா நீங்கள் நன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்தது கூட பேக்ரவுண்ட், இந்த பர்டிகுலர் டேட்டா லெவலுக்கு என்ன பேக்ரவுண்ட் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே பிளாட் ஏரியா பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லா சார்ட்லேயுமே இது வந்து ஆட் பண்ண முடியும். ரெஃபரன்ஸ் லைனும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆவரேஜ் லைன் அண்ட் கான்ஸ்டன்ட் லைன் நீங்கள் இது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, பெருசாக ஒன்றும் இதில் நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. இது ஒரு சிம்பிள் சார்ட் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது வேல்யூஸ் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, டிரான்சாக்ஷனல் டேட்டா வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.